போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. எந்த பின்புலமும் இல்லாது திரையுலகிற்கு வந்து நீண்ட நாட்கள் போராடி தன்னைத்தானே செதுக்கி வளர்த்து கொண்டு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு புரட்சி கலைஞராக உயர்ந்து அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து எளிய பின்புலத்திலிருந்து வந்ததனாலேயே எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர். தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை படிக்க வசதியில்லாத மாணவ பிள்ளைகளுக்காக செலவழித்தவர். பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு இயன்றவரை உதவியவர். என் போன்றவர்கள் அருகிலிருந்தே அதை நாங்கள் பார்த்தவர்கள். தான் கஷ்டப்பட்டு வந்தது போல கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர். வாய்ப்பு தேடுகிற வாய்ப்பற்ற புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர். குறிப்பாக திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவர்களை திரையுலகில் கொண்டு வந்து அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்த்து விட்டவர். அண்ணன் ஆபாபானன், அரவிந்தராஜ், அருண் பாண்டியன், ராம்கி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால் அது யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அது கேப்டன் அவர்களால் தான். அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எல்லோரோடும் சமமாக அன்பாக பழகக்கூடியவர். படப்பிடிப்பு தளங்களிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, யாரை சந்தித்தாலும் சம உணர்வோடு சம அன்போடு சந்திப்பார். படப்பிடிப்பு தளங்களில் இவர் தண்ணி கொடுக்கிறவர் தானே, இவர் உணவு கொடுக்கிறவர் தானே, இவர் சாதாரண தொழிலாளி தானே என்ற பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சமமான மதிப்பும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இது அவசியமற்றது. ஏன்னா நீங்க ஒரு நினைவை போற்றுகிற ஊர்வலம் என்பது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக தான் வரும். ஒரு ஆரவாரம் இருக்காது, கத்தி சத்தம் போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை அனுமதிச்சிருக்கணும். அதை அனுமதிக்காததுங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான மனிதனுக்கு கொடுக்கிற அவமதிப்பாக தான் நான் அதை கருதுறேன். அது தேவையற்றது. சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கும் தெரிஞ்சே பல இடங்கள் அனுமதி கொடுத்த அரசு இந்த ஊர்வலத்திற்கு மறுத்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. மன்னிக்க கூடாது அப்படிங்கறதுல இல்ல, அதாவது தவறே நடக்கக்கூடாதுங்கிறதுல இருக்கிற எதிர்பார்ப்பின் வெளிப்பாடுதான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. தவறே செய்யக்கூடாதுன்னு அவரு எதிர்பார்த்ததினுடைய எதிர்வார்த்தை தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஏன்னா மன்னிக்கிறவன் தான் மகத்தான மனிதன் இருக்குது. அதை தாண்டி அவர் சொல்றாருன்னா தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருந்து சொல்லியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.